அன்பு நேயர்களே, இன்று மாலை ஒரு இணைவு. மகிந்தர் கோட்டையர் காலங்களில் அமைச்சர் என்ற போர்வையில் பலம் வந்த விமல் வீரவன்ச முன்னாள் அமைச்சர், உதய கமன்பில முன்னாள் அமைச்சர், ஜோன்சன் பெர்னாண்டோ முன்னாள் அமைச்சர், இந்த 3 நபர்களையும் சிறைக்குள் தள்ளுவதற்கான நகர்வுகள் கடந்த 2 வாரங்களாக நடைபெற்று வருவதாக எமக்கு நேற்று செய்தி கிடைத்திருக்கின்றது. அந்த வகையில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் அவர்கள் அடிக்கடி ஜனாதிபதி செயலகம் சென்று ஜனாதிபதியையும் அவரது ஒபிஷியல் செயலாளரையும் சந்தித்து வருவதாகவும் அந்த தகவல் சொல்லுகின்றது. அந்த அடிப்படையில் நாம் அந்த விசாரணைகளை பற்றி பார்ப்போமா? 75 மில்லியன் ரூபாய் பணம் மற்றும் சொத்துக்களை எப்படி சேர்த்தார் விமல் வீரவன்ச? இதுதான் கேள்வி. விமல் வீரவன்சவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வருமானத்துக்கு அதிகமான சொத்துக்களை சேர்த்த வழக்கை விசாரிக்குமாறு கொழும்பு உயர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வருமானத்துக்கு அதிகமான சொத்துக்களை சேர்த்த வழக்கை ஜூலை 15ஆம் தேதி விசாரிக்க கொழும்பு உயர் நீதிமன்ற நீதியரசர் கௌரவ நவரத்ன மாரசிங்க அவர்கள் உத்தரவிட்டுள்ளார்கள். இது ஒரு முக்கியமான செய்தி என்று வச்சுக் கொள்ளுங்கள். 5 ஆண்டுகள் அமைச்சராக இருந்த காலத்தில் அவரது சம்பளம் மற்றும் பிற வருமானங்களில் இருந்து சம்பாதிக்க முடியாத சுமார் 75 மில்லியன் ரூபாய் ரொக்கம் மற்றும் சொத்துக்களை வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் 2015 நல்லாட்சி அரசாங்கத்தால் முன்னாள் அமைச்சருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது. இதுக்கும் ஜேவிபிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. 2015ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட வழக்கு தான் நிலுவையில இருந்து இந்த அரசாங்கம் இந்த நீதித்துறைக்குள்ள எந்த விதமான கையும் அடிக்கவில்லை என்பதால் வழக்கு கிளம்பிருக்கு. அப்புறம் இதுக்கும் ஜேவிபிக்கும் சம்பந்தம் போட்டு வராங்க. இதுக்கும் ஜேவிபிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த வழக்கு கொழும்பு உயர் நீதியரசர் கௌரவ நவரத்ன மாரசிங்க அவர்கள் முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிணையில் விடுக்கப்பட்ட பிரதிவாதி நீதிமன்றில் ஆஜரானார். ஏற்கனவே அரெஸ்ட் பண்ணப்பட்டு அவர் பெயில் கொடுக்கப்பட்டு இப்ப கோர்ட்டுக்கு வந்து போறார். கோர்ட்டா இருக்க போறாங்க. ஜனாதிபதி செயலகம் எதிர்வரும் நாட்களில் கைது செய்யப்பட வேண்டிய 40 அரசியல்வாதிகளின் பெயர் பட்டியலை வெளியிட்டுள்ளதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரசிங்க கடந்த வாரம் குற்றம் சாட்டினார் இல்லையா? அதை தொடர்ந்து இந்த கைது இந்த சிறையும் வெளியா இருக்குது. முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்கே ஆகியவர்களின் ஆட்சி காலத்தில் இருந்த அரசியல்வாதிகளின் பெயர்கள் இந்த பட்டியலில் இருப்பதாக அவர் தெரிவித்திருந்தார். மேலும் இந்த கைது நடவடிக்கைகளின் பின்னணியில் இருந்து செயல்படும் ஒரு நிறுவனத்தின் பணிப்பாளர் ஒருவர் குறித்த பெயர் பட்டியல் தொடர்பான மேலதிக நடவடிக்கை வழிமுறைகளை பெற்றுக்கொள்ள தவறாமல் ஜனாதிபதி செயலகத்துக்கு சென்று வருவதாகவும் விமல் வீரவன்ச அவர்கள் குற்றம் சாட்டி இருக்கின்றார். அவர் சொல்லுவது வேறு யாரும் அல்ல, லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் அடிக்கடி ஜனாதிபதி செயலகம் சென்று ஜனாதிபதியை சந்தித்து வருகின்றார் என்ற தகவல் தான் அது ஒரு மறைக்கப்பட்ட செய்தி. இதன்படி விமல் வீரவன்ச, காஞ்சன விஜயசேகர மற்றும் ரமேஷ் பத்ரின் ஆகியோரின் பெயர்கள் கைது செய்யப்பட வேண்டிய 40 பேரின் பட்டியலில் அடங்குவதாக அவர் சுட்டிக்காட்டி இருக்கின்றார். நடக்கட்டும். முன்னாள் அமைச்சர் மைந்தானந்த அல்கமகே இந்த பட்டியல் ஊடாகவே கைது செய்யப்பட்டதாகவும் சிறையில் உள்ளார் என்றும் அவர் குறிப்பிட்டார். அப்ப 40ல 2 போனா 38 இருக்குல்ல, இன்னும் எத்தனையோ இருக்குது. நடக்கட்டும். மேலும் நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பெறுபவர்களுக்கு பிறகு இந்த பட்டியல் தயாரிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். ஏற்கனவே வழங்கிய வாக்குறுதிகளின்படி ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக எவரையும் கைது செய்யாமையின் காரணமாகவே கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வாக்குறுதிகளை இழந்ததாக அரசாங்கம் கருதுகிறது எனவும் விமல் வீரவன்ச தெரிவித்திருக்கின்றார். அதாவது இவங்க அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதியை செய்யல என்பதற்காகவே உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தாங்கள் பின்னடைவு கண்டதாக அரசாங்கம் கருதுவதாக உண்மைதானே? மாகாண சபை தேர்தலில் நீங்க இன்னும் இழந்து போவீங்கல்ல. ஒரு விடயம், இப்போது இழந்து போன ஜேவிபியின் ஆதரவு கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து வருகின்றது என்பதையும் நாங்கள் இங்கு சுட்டி காட்டுகிறோமா? 2 அமைச்சர்களை வெளிக்கடை சிறைக்குள்ள தள்ளி சிறைக்கு உள்ள போய்க்காங்கல்ல, அதன் மூலம் ஜேவிபி கொஞ்சம் நிமிர்ந்திருக்கு என்று நாங்க பின்னர் பார்ப்போம். நீதித்துறையோ அல்லது லஞ்ச ஒழிப்பு குழுவையோ பயன்படுத்தி எங்களை பயமுறுத்த முடியாது. நீதிமன்ற தீர்ப்பை ஏற்க மாட்டோம். மஹிந்தானந்த அல்கமையின் தீர்ப்புக்கு எதிராக மேன்முறையீடு செய்யப்படும் என்று உதய கம்பெம்பல அறிவித்துள்ளார்.
நாம சொன்னமில்ல அப்பீல் பண்ண போறாங்கன்னு பண்ணியாச்சு. முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த் அல்கமையின் தீர்ப்புக்கு எதிராக மேன்முறையீடு செய்யப்படும் என்று பழைய செய்தி நினைக்கிறேன். கொழும்பு முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த் அல்கமையின் வழக்கறிஞர்கள் அவருக்கு விதிக்கப்பட்ட தீர்ப்புக்கு எதிராக மேன்முறையீடு செய்யப்படுவதாக பிதுர்ஹெல உரிமையின் பொதுச் செயலாளர் உரிமை இருக்கின்றார். கம்மன்பில ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த கம்மன்பில வழக்கறிஞர்களான உரையாடலில் அவர்கள் நீதிமன்றத்தின் தீர்ப்பை ஏற்கவில்லை என கூறுவதாக தெரிவித்தார். ஏற்கனவே அப்பீல் பண்ணுங்க, அப்பீல் பண்ணி வெல்லுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. நம்ம இல்லைன்னு சொல்ல மாட்டோமா? அதானே ஒரு கைதேர்ந்த நிபுணர் உள்ள வக்கீல் ஒன்று செயல்படுறாரு இல்லையா? அதை நாம் பின்னர் பார்ப்போம். இந்த தீர்ப்பு நீண்ட காலத்துக்கு முன்பு தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு ஒன்றை அடிப்படையாக கொண்டது என கம்மன்பில சுட்டிக்காட்டியுள்ளார். நீதித்துறையோ அல்லது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவையோ பயன்படுத்தி எங்களை பயமுறுத்த முடியாது. கடந்த 26 ஆண்டுகளாக எனது பொறுப்பில் இருந்த துறைகளில் ஏதேனும் குற்றம் கண்டுபிடிக்க ஜனாதிபதி செயலகத்தில் ஒரு சிறப்பு பிரிவு ஆவணங்களை ஆராய்ந்து வருவதாக கேள்விப்பட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்றாங்க, அது அவருக்கு கிடைச்சிருச்சு, அதான் அவர் சொல்றார். ஜனாதிபதி செயலகத்தில் நள்ளிரவு தாண்டியும் இவங்க அமைச்சராக காலம் வகித்த இருந்த காலங்களில் எந்தெந்த பேப்பர்ஸ் மூவ் ஆகிருக்கு, அதுல எந்தெந்த ராங் பேப்பர் இல்லீகல் பேப்பர் செயற்பாடுன்றதை சேஞ்ச் பண்ணி வராங்க கைதேர்ந்த நிபுணர் டீம் ஒன்று, அதான் சொல்றாங்க. இவரது கருத்துக்களை முன்னாள் அமைச்சர்கள் மஹிந்தானந்த் அல்கமைக்கு மற்றும் நளின் பெர்னாண்டோ ஆகியோருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் விதிக்கப்பட்ட தீர்ப்பை அடுத்து வெளியான 2015 ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் விளையாட்டு மற்றும் வர்த்தக அமைச்சர்களாக பதவி வகித்த இவர்கள் கரம் மற்றும் ஷகர்ஸ் உள்ளிட்ட விளையாட்டு உபகரணங்களை இறக்குமதி செய்ததில் ஊழல் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு மஹிந்தானந்தவுக்கு 20 ஆண்டுகளும் நளின் பெர்னாண்டோவுக்கு 25 ஆண்டுகளும் கடுமையான கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டு அரைக்கட்டை ஜம்பருடன் அவங்க ஜெயிலுக்குள்ள இருக்கிறாங்க. அதைத்தான் அவர் சொல்றாங்க. இதேவேளை தவறான செய்திகளை பரப்பியதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெகசேகர மற்றும் முன்னாள் அமைச்சர் உதய கம்மன்பில் ஆகியோர் விரைவில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் அழைக்கப்படுவார்கள் என நீதி அமைச்சர் ஹர்ஷ நாணயக்கார நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார். வடமத்திய மாகாணத்தின் வாகன விற்பனை குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி தவறான செயல்களை கூறினார். பின்னர் வடமத்திய மாகாண ஆளுநர் சட்ட நடவடிக்கை எடுப்பதாக மிரட்டிய போது அவர் மன்னிப்பு கேட்டார். இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நீதி அமைச்சர் சொல்லி இருக்கின்றார். இதுவும் ஒரு சிக்கலுக்கு வரப்போதா? எம்பியின் செயல் ஒரு கொத்து வாழைப்பழத்தை திருடி அதை திருப்பி கொடுத்து விட்டு உரிமையாளரிடம் நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று கேட்பது போன்றது என்று நீதி அமைச்சர் தயாசிரி மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கின்றார். கொள்கலன்களை அகற்றுவது தொடர்பாக கம்மன்பிலவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் விரைவில் சிஐடியால் அவர் அழைக்கப்படுவார் என்றும் அவர் கூறியுள்ளார். உங்களை நெருக்கப்படுற எல்லா பக்கத்தாலையும் கயிறு போட்டு இழுப்பது போன்று இந்த சட்டத்தை நான் ஏற்கனவே ஊடகத்தில் சொன்னேன். ஜனாதிபதி வெற்றி அடைந்தவுடன் என்னென்றால் சட்டத்தின் பிரகாரம் தான் அவர் அபாலமும் செய்ய போகின்றார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள். அவர் இப்போது அவங்க இன்னும் ஒரு வழக்கம் ஏற்றல. அதாவது மஹிந்த காலத்தில் அடிச்ச கொள்ளைக்கெல்லாம் நல்லாட்சி அரசாங்கத்துல நிறைய வழக்குகள், அது பின்னுக்கு வந்த கோட்டையன் இருக்கட்டும், ரணிலா இருக்கட்டும், அவங்க நீதித்துறையை கையாடி வழக்க பெண்டிங் போட்டு தான் வந்தாங்களே ஒழிய வழக்க கொண்டு போய் செல்லல. இந்த அரசாங்கம் வழக்க கிளப்பிட்டு, இதுதான் அந்த உண்மை. ஜோன்சன் பெர்னாண்டோவுக்கு எதிராக வழக்கு மீண்டும் விசாரணைக்கு. இவர் யாரு? இவர் தான் இப்ப நாமல் ராஜபக்ச கட்சியில் இருக்காரு இல்லையா, மோட்டு கட்சி, அதுக்கு நேஷனல் ஆர்கனைசர் கொடுத்திருக்கிறாங்க. இவர் சண்டியன் அமைச்சர். மைந்த காலத்துல நாடாளுமன்றத்துக்குள்ள அந்த சில்லி பவுடர் எல்லாம் எரிஞ்ச இவர் தான் போல கதிரையில் எடுத்து எறிஞ்சதும் அந்த கோலத்துக்கு ஒன்று இப்படி ஒரு அட்டகாசங்காட்டின குருநாகல் எம்பி கள்ளப்பயல், சரியான கள்ளப்பயலா. முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ மற்றும் இருவருக்கு எதிரான வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் ஜூலை 7ஆம் தேதி அன்று மீண்டும் விசாரணை எடுக்கப்படும். அடுத்த மாசம் ஜூலை அடுத்த மாசம் வருகிறது. இது இழுக்கப்படுமா? இது நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. இந்த மேல் நீதிமன்றம் எடுக்கிற கேஸ் எல்லாம் இழுக்கும். இளஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையம் இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளது. இதுக்கும் சம்பந்தம் இல்ல. அப்போ இதுவும் அந்த காலத்தில் உள்ளதான். வர்த்தக அமைச்சராக இருந்த காலத்தில்
ஜோன்சன் பெர்னாண்டோ சதோச ஊழியர்களை உத்தியோகபூர்வ கடமைகளுக்கு பதிலாக அரசியல் நடவடிக்கையில் ஈடுபடுத்தி பொது வளங்களை தவறாக பயன்படுத்தினார். அதாவது இந்த சதோச எம்ப்ளாய்மெண்ட் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள பஸ் வண்டியில ஏற்றி அந்த தேர்தல் காலங்கள்ல செஞ்சுக்கிறாங்க. இந்த கொடி கட்டுறது, அங்கிட்டு இங்கிட்டு ஒவ்வொரு ஊருக்கும் பயணமாக்குற, அவளுக்கு சம்பளம் மூலம் சாப்பாட்டையும் கொடுத்து ஆளுக்கு 500 ரூபாய் கையில பக்கெட்லயும் வச்சா எல்லா ஊருக்கும் பஸ்ல சுத்துற. இதுதான் அந்த தேர்தல் கடமை என்பது. அந்த கிரவுண்ட காட்டுற எல்லா ஊருக்கும் போய் இது நடந்தது நிறைய எனக்கு தெரியும். அது கந்தளையில நான் பார்த்திருந்தேன். இதன் காரணமாக அரசுக்கு பாரிய நிதி இழப்பு ஏற்பட்டதாக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. நேற்று இடம்பெற்ற விசாரணைகளின் போது பிரதிவாதிகள் 3 நீதிமன்றத்தில் முன்னிலையாகினர். தவறான தகவல்களை பரப்பியதாக குற்றம் சாட்டப்பட்டதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெகசேகர மற்றும் முன்னாள் அமைச்சர் உதய கம்மன்பில ஆகியோர் விரைவில் சிஐடி அதிகாரிகளை முன்னிலையில் ஆஜராக வேண்டி இருக்கும் என்று ஹர்ஷன் நாணயக்கார நேற்று நாடாளுமன்றம் தெரிவித்திருக்கின்றார். வடமத்திய மாகாண சபையின் வாகன விற்பனை தொடர்பான பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகசேகர தவறான கூற்றுக்களை வெளியிட்டதற்காக அமைச்சர் நாணயக்கார விமர்சித்தார். ஜெகசேகர எம்பி தவறான தகவல்களை வழங்கினார். மேலும் வடமத்திய மாகாண ஆளுநர் சட்ட நடவடிக்கை எடுப்பதாக அச்சுறுத்திய பின்னரே மன்னிப்பு கேட்டார். இது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்திருக்கின்றார். ஒரு ஒப்புமையை வரைந்து ஜெகசேகரவின் செயல்கள் மிச்சம் கண்டிக்கத்தக்கது எனவும் அவர் சொல்லியிருக்கின்றார். இதேபோல் கொள்கலங்களை அகற்றுவது தொடர்பான அவரது அறிக்கை தொடர்பாக சிஐடி உதயகம்மன்பில் விசாரிக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கின்றார். பத்திரிகை சுதந்திரத்தை மேலும் தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரல்களுக்கு சுரண்டுவதாக குற்றம் சாட்டி சில ஊடக நிறுவனங்களுக்கு நீதி அமைச்சர் கடுமையான எச்சரிக்கை விடுத்தார். சில ஊடக நிறுவனங்கள் ஊடக சுதந்திரம் என்ற போர்வையில் தவறான தகவல்களை பரப்புகின்றன என்றும் அவர் கூறினார். தவறான தகவல்களை பரப்ப ஊடக சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்துபவர்கள் கடுமையான சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இதை கொஞ்சம் பார்க்கணுமா? கண்ட மாதிரி இந்த ஜேவிபிக்கு எதிராக வந்த வியாபாரிகள் எல்லாம் வந்தது கூக்குறாங்கல்ல, அவங்க எல்லாம் கண்டிக்க இந்த சட்டம் பாயணும். சும்மா பொய்யெல்லாம் மாளிகைக்கு வரக்கூடாது. நமக்கு தெரியும் இல்ல பொய் அது உண்மையென்று. அதை நீ உண்மையை பேசுங்களேன், ஏன் பொய்யாளிக்கு வராங்க? முன்னாள் அமைச்சர் உதய கம்மன்பிலுக்கு எதிரான வெளிநாட்டு பயண தடை, இதேவேளை அவருக்கான பயண தடை நீக்கப்பட்டிருக்கா. ஆஸ்திரேலியா வர்த்தகரான பிரையன் ஷரிக் என்பவருக்கு சொந்தமான 20 மில்லியன் ரூபாய் பெறுமதி நிறுவன பங்குகளில் மோசடி செய்ததாக உதய கம்மன்பில மீது குற்றம் சுமத்தி ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பது கடந்த வருடம். நம்பிக்கை மீறலில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தி தொடுக்கப்பட்ட வழக்கில் இருந்து உதய கம்மன்பில குற்றமற்றவர் என நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. இதன் அடிப்படையில் வெளிநாட்டு பயண தடையை நீக்குமாறு நீதிமன்றில் விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைய இந்த தடை உத்தரவு அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. கடந்த மார்ச் மாதம் 24ஆம் தேதி கொழும்பு மேல் நீதிமன்றம் உதய கம்மன்பில குற்றமற்றவர் தீர்ப்பளித்திருந்தது. ஆக அந்த மோசடியில் அவர் ரிலீஸ் ஆயிட்டாரா? எனினும் தமக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட வெளிநாட்டு பயண தடை இதுவரையில் நீக்கப்படவில்லை என கம்மன்பில சட்டத்தரணி ஊடாக நீதிமன்றத்தை அறிவித்திருந்தார். இந்த கோரிக்கையை பரிசீலனை செய்த நீதிமன்றம் அவருடைய ட்ரபிள் பேர்னை உடனடியாக நீக்குமாறு குடிவரவு குடிகார திணைக்கள கட்டுப்பாட்டாளருக்கு நேற்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வளவுதான் பொய்யான செய்திகள் பரப்பப்பட்டாலும் இன்னும் ஒரு விடயம் வருகின்றதா? இது கொஞ்சம் ஹார்டான செய்தியா, கொஞ்சம் டிஃபிகல்ட். எவ்வளவுதான் பொய்யான செய்திகள் பரப்பப்பட்டாலும் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பிரபல தொலைக்காட்சி நிறுவன உரிமையாளரின் சகோதரருக்கு ஜனாதிபதி மன்னிப்பு வழங்க மாட்டார் என்று நீதி அமைச்சரும் சட்டத்தரணியுமான ஹர்ஷன நாணயக்கார கூறியுள்ளார். தற்போதைய அரசாங்கம் நீதித்துறையை சுயாதீனமாக்கி உள்ளது. எனவே சில பிரபலமான ஊடகங்கள் அரசாங்கத்தின் செயல்முறையை குறை மதிப்பிற்கு உட்படுத்த முயற்சி செய்கிறது. அது ஒரு பயனற்ற முயற்சி. அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு அவர் கிட்டத்தட்ட 1.5 வருடங்கள் சிறை மருத்துவமனையில் இருந்தார். பொய்யான நோயை காட்டி செல்வத்தையும் அதிகாரத்தையும் துஷ்பிரயோகம் செய்தார். பின்னர் தற்போதைய அரசாங்கத்தின் நடைமுறைகளின் படி தொடர்புடைய ஊடக நிறுவன உரிமையான சகோதரருக்கு எந்த நோயும் இல்லை என்பதை உறுதி செய்வதற்காக 17 உறுப்பினர்களை கொண்ட ஒரு சிறப்பு மருத்துவ குழு நியமிக்கப்பட்டது. ஒரு 16 ஸ்பெஷல் டாக்டரை கொண்டு அவருக்கு ட்ரீட்மெண்ட் சரியில்லை என்று அவர் பொய்யான சொல்லப்பட்டு செய்யப்பட்டு 3 ஜெயிலுக்குள்ள அது ஆயிற்று. நீதித்துறையின் சுதந்திரத்தின் அடிப்படையில் முறையான மற்றும் நியாயமான தண்டனை விதிக்கப்படுவதை உறுதி செய்வதற்காக சம்பந்தப்பட்ட நபரை விளக்கமறியலில் வைப்பது தற்போதைய அரசாங்கம் முன்னெடுக்கும் நடவடிக்கையாகும் என நாணயக்காரர் தெரிவித்திருக்கின்றார். அதாவது இந்த டிலிட் ஜெயவீரர்களே அவர் சிங்கள ஊடகத்தின் மிக முக்கியமான 3 சிங்கள ஊடகத்தின் ஒரு நான் நேம் சொல்லி நீங்க தேடிக்கொள்ளுங்க, மிக முக்கியமான நபர் இல்லையா?
அதுல நம்ம ஆளுங்கள் நிறைய இருக்கிறாங்க. இவர் யாரு? திலீப் ஜெயசூரியோட தம்பி. இவர் இந்த திலீப் ஜெயசூரியோட தம்பி தான் டிமிந்தர் சில்வா. இவர் யாரு? பாரத் லக்ஷ்மன் பிரேமச்சந்திர எம்பிய கொலை செஞ்சவர். அப்ப இந்த பாரத் லக்ஷ்மன் பிரேமச்சந்திரோட மகள் யாரு? ஹிருணிகா பிரேமச்சந்திர. இப்ப எம்பிஆர் இருந்தார் இல்லையா, சஜிதானியில ரணில கூப்போடு குரல் காட்டுவா ஹிருணிகா பிரேமச்சந்திர. அப்ப இந்த கடைசியா ஜனாதிபதி தேர்தலில் சஜித்துக்கான ஒரு ஒப்பந்தம் என்ன தெரியுமா? அவர் ஜனாதிபதியா வந்தால் இந்த டிமிந்தர் சில்வாக்கு பாவ மன்னிப்பு கொடுக்குறேன். எப்படி? அது ஜனாதிபதி தன் வீட்டு அதிகாரத்துல ஆளை வெளியே விடுறேன். அதான் இருக்கு ஸ்ரீலங்காவில் எந்த கொலைகாரனையும் வெளியாக்கலாம். இந்த அரசாங்கம் அதுக்கெல்லாம் சம்மதிக்காது. யாருக்கும் பாவ மன்னிப்பு கொடுக்கறதுக்கு இவர் ஒன்றும் பாப்பரசரும் இல்லை, இவங்க விடுதலையாக போறதும் இல்லை. கம்பி அதான் அது. இவர் ஹர்ஷன் நாணயக்காரர் அழகா தெளிவா சொல்றாரு, நாங்க யாரையும் விட போறோம்ல, அது சட்டம் தன் கடமையை செய்யும், சட்டப்படியா எல்லாம் சந்திக்க போறாங்க. அப்ப இந்த திலீப் ஜெயசூரி எம்பி ஆயிட்டாரு, பார்லிமெண்ட்ல பூத்த தம்பிக்காகத்தான் பூந்தேன். ஏதோ ஒரு வகையில தம்பியை வெளியெடுக்கலாம். அது நான் நினைக்கல. அரசாங்கம் இப்படி செல்லுமானால் அசைக்க முடிய ஆட்சியா போகும். நாங்க என்ன சொன்னோம், 20 லட்சம் வாக்கு குறையும். இப்ப இந்த மாதிரி போனா வாக்கு வரும். எனவே அதை பிறகு பார்ப்போம். எனவே இந்த திலீப் ஜெயசூரியோட தம்பி தான், ஓன் பிரதர் தான் டிமிந்தர் சில்வா. இப்ப உள்ளுக்கு அவர் முன்னாள் எம்பி உண்டு. மஹிந்த காலத்துல கோல வச்சவர், மிக அதிகமான கோல வச்சவர், பெரிய சண்டியன் மார்க்கா கொலம்பு சிட்டிக்குள்ள. இப்ப அது உள்ளுக்கு கிடக்குது. இந்த பாரத் லக்ஷ்மன் மகள் தான் ஹிருணிகா. அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. எனவே இதெல்லாம் நடக்காது என்றுதான் இவர் நீதியமைச்சர் சொல்றாரு. சட்டத்தின் பிரகாரம் சட்டப்படி எல்லாம் நடக்குமே ஒழிய யாரு கேட்டும் அது நடக்க போறல. சட்டத்துறைக்குள்ள இந்த அரசாங்கம் மூக்கு நுழைக்காது என்பதை மீண்டும் மீண்டும் சொல்லுவோம். சில ஒரு ஊடக கட்டுப்பாடும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. எனவே மிமல் வீரவன்ச, உதய கம்பெனி, ஜான்சன் பெர்னாண்டோ ஆகியோர்கள் சிறைக்குள் அனுப்புவதற்கான சட்டப்படியான அத்தனை நகர்வுகள் நடைபெற்று வருகின்றது. நீதிமன்றம் தீர்ப்பளிக்கும் வரை பொறுத்திருப்போம். இந்த ஆண்டுக்குள் அவர்களுக்கான தீர்ப்புகள் வெளியாகும் பட்சத்தில் அவர்கள் கம்பி எண்ணுவார்கள். நாளை மிக 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 முக்கியமான நாட்டில் உலக பரப்பில் பேசப்பட்ட ஒரு முக்கியமான விடயத்தை நாங்கள் நாளை மாலை கொண்டு வருகின்றோம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.